எபிசோட் 4 ஸ்டார்டிங்லேயும் நம்ம பசங்க எல்லாருமே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. இவனுங்களுக்கு கிளாஸ் கரெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ, ஆனால் கரெக்டான டைமுக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடுது. ஸோ அந்த ப்ரொஃபஸர் அங்கேருந்து கிளம்ப பசங்க எல்லாருமே அப்பாடா இவன் போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட டீம் நான் படத்துக்கு போகிறேன் எல்லாரும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுங்க தான் இளையராஜாவோட சிம்பனிக்கு கோரஸ் பாடுற மாதிரி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளோட டீம் என்னடா நான் மறுபடியும் கேட்குறேன் வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்கள் வரல நீ போ அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் வரலன்னா போங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். நம்மளோட ஜாக்கி இருந்தாலும் அவனை அனுப்ப மனசு இல்லை. என்னடா நாங்களாம் வரல நீ மட்டும் தனியாக படத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏன் தனியாக போகிறேன் பாமாவோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளோட ஜாக், அப்போ நீ முதல்ல எங்களை இன்வைட் பண்ணல அவங்கள இன்வைட் பண்ணிட்டு தான் நீங்கள் போனால் போதுன்னு எங்களை இன்வைட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிளான் போட்டதே அவங்க தான் என்னை இன்வைட் பண்ணாங்க. சரி நான் மட்டும் தனியாக போகிறேன் நான் அவங்களே சேர்த்து கூப்பிட்டேன், நீங்கள் வரலன்னா போங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். இவன் போனதுக்கு பின்னாடி நம்மளோட ஜின்க்கு, ஏண்டா அவன் மட்டும் போகிறான் நம்ம போக வேணா வாடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா அவன் போகிறான் பட் இவ்வளோ நேரம் அவன் வரலன்னு சொல்லிட்டோம் திடீர்னு வரோன்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன் அவன் ரொம்ப வீக்காக நினைப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் அவன் போன பிறகு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு கேஃபேட்டரியாவில் காட்டுறாங்க. 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம சிங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை பார்த்துட்டு செமையாக கழுவி ஊற்றுற மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே சைலண்ட்டாக டென்ஷனாக இருப்பானே. ஸோ நம்மளோட ஜீன் அவனை பார்த்துட்டு, என்னடா ஆச்சு ஏன்டா ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எடுத்து காட்டுறான். சரி விடு மச்சான் எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு சமாதானப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நல்லா அவனை கலாச்சிட்ருக்கானுங்க. நம்மளோட ஜென், சரி குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் வாங்க நம்மளோட சிங்கை பற்றி இப்போ செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜாக், சரி இப்போ சிங்கருக்கு நிலைமைக்கு குடிக்கலாம் முடியாது போய் 3 பாட்டில் தண்ணி வேணால் வாங்கிட்டு வாடா அதை வேணால் குடிச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜென், என்னடா என்ன மட்டும் அனுப்புகிற நீயும் வாடா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது செல்லக்குட்டி நீயே ஒரு 2.25 காலை நடந்து போய் 3 பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து துரத்தி விடுறான். அங்கேருந்து அந்த கேஃபேட்டரியில் இருக்க ஒரு சின்ன ஷாப்புக்கு போயிட்டு கடைக்கார காட்ட, அக்கா ஒரு 3 வாட்டர் பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த அக்காவும் இவ்வளோ காசு கொடு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் காசு எடுத்து கையில் கொடுத்து வாட்டர் பாட்டில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த பொண்ணு சோமு இருப்பாளையா அவளும் அங்கே வரான். அவன் அந்த கடைக்கார காட்ட, அக்கா எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜின் சோம் கிட்ட, ஹாய் சோம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு அநியாயத்துக்கு வெக்கப்படுதுங்க. இவன் அதுக்கிட்ட பாரபட்சமே பார்க்காம கடலை வறுத்துட்ருக்கான். இவன் நம்மளுடைய பாம்பை பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு விழுவான். ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட நல்லா சிரித்து பேசிக்கிட்டே இருக்கான். சரி ரொம்ப ஓவராக வழிகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கே புரியுது போல இருக்குது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து போகிறான். அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நில்லு ஜீன் அப்படின்னு சொல்ல, இவனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு, நீ ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக ஆக்டிவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பொண்ணு, சரி உன்னோட ஃபேஸ்புக் ஐடி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னோடய ஐடியை கேட்கணுன்ற அவசியமே கிடையாது, எல்லா ஃபேன் பேஜும் என்னை கண்டிப்பாக டேக் பண்ணியிருப்பாங்க, நீ அதிலே இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு, சரி ஓகே நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன், இனிமேல் நான் உனக்கு மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆஃப்கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பையன் அதுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு கிளம்பி வரான். இங்கே இவங்க 2 பேரும் வந்து உட்கார, நம்மளோட சிங்கை அந்த இடத்துல காணும். நம்மளோட ஜாக்கிட்ட ஜின், சிங் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்க, வழக்கம் போல தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வந்துச்சு, பையன் பறந்தடிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி இவனுங்க 2 பேரும் பேசி புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்ம ஜின்னோட ரூமில் காட்டுறாங்க. பையன் அப்படியே பெட்டில் படுத்துகிட்டே மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, நம்மளோட பாண்ட் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவனோட ப்ரொஃபைல் பிக்கை மாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பையன் அப்படி என்ன ப்ரொஃபைல் பிக் மாற்றிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது நம்மளோட பாமும் ஜின்னும் ரூஃப் டாப்பில் நின்று பேசியிருப்பாங்க இல்லையா, அதை அந்த ஃபேன் பேஜில் இருக்குதுங்க ஃபோட்டோ எடுத்திருக்கோம்ல, அந்த ஃபோட்டோ தான் இப்போ அவனும் ப்ரொஃபைல் பிக் செட் பண்ணி வச்சுருப்பான். நம்மளோட ஜின் இதை பார்த்துட்டு செம்மையாக காண்டாயிட்டு, இதில் வைக்கணும்னா உன் ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கடா, ஒழுங்காக ஏன் ஃபோட்டோ அதிலேருந்து க்ராப் பண்ணிடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பாம் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, கூட ஒரு ஃபோட்டோவும் வருது. என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கான மூவி டிக்கெட்டுக்கான ஃபோட்டோ வருது. அப்போ ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளேயே என்னோடய பாம் கிட்டேருந்து காலும் வந்துடுது. இப்போ என்னடா பஞ்சாயத்து உனக்கு இப்போ எதுக்குடா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என் கூட மூவி பார்க்க வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் வர முடியாது, இப்போ எதுக்குடா நான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானடா போகிறேன்னு சொன்னேன், இப்போ எதுக்குடா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க, போய் தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு
இவன் செம காண்டாக பேசிகிட்டு இருக்கான். ஏற்கனவே நீ கூப்பிட்டு தான் நான் கீம் என்கிட்ட சொல்லும் போதே நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ நீ எதுக்காக திரும்பவும் டிக்கெட் எனக்கு அனுப்பி வான்னு என் உயிரை வாங்குற, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போக டைம் இல்லை, என் கூட போக மாட்டோம், உனக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் அவனை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி வேறு வழி இல்லை, உயிரை வாங்கி தொலைகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மூவிக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். சரி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் ஷவர் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்ல, நான் ஆல்ரெடி உன்னுடைய கண்டோக்கில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக வந்து என்னை மேலே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுறான். அவனோட இந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறான். அவன் பயங்கரமாக கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுறான் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் வேறு வழியில் இவன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மூவிக்கு வரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைமாக எலியும் பூனையும் சேர்ந்து மூவிக்கு போகுது. தேட்டர் என்ன நிலைமை ஆக போதும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரொமான்டிக் ட்ரிப்பை நீங்கள் டேட்டிங்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பசங்க சும்மா ஃப்ரெண்டியாக படத்துக்கு போகிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பயப்பிள்ளைங்க என்னெல்லாம் குரல் வித்தை காட்டப்போதுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தர எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்த நீட்டிமேன் சீரீஸ் எபிசோட் 4 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா லா ஃபேக்கல்ட்டியில் காட்டுறாங்க. லா ஃபேக்கல்ட்டியில் ஆல்ரெடி நம்ம ஜின் கூட ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணுவா இல்லையா, எய்ம். அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட உட்காந்து செம்மையாக கொஞ்சிக்கிட்டு இருக்கா. கரெக்டானோட கீம் அந்த இடத்துக்கு வரான். அந்த பொண்ணு நம்ம கீமை பார்த்தோடனே பக்கத்தில் இருந்த பையன்கிட்ட நானும் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் பர்சனலாக பேசணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, அந்த பையனை கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். நம்மளோட கீம் இந்த பொண்ணும் அந்த பையனும் பேசுகிறத அப்படியே இமிட்டேட் பண்ணி அந்த பொண்ணை பயங்கரமாக வெறுப்பேற்றுறான். இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கீம் என்னம்மா அடுத்த பாய் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தானே டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃப்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு என்னோட கேம் கிட்ட சரி அதெல்லாம் விட, நீ முதல்ல இப்போ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன், அது மட்டும் இல்லை நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், இன்னும் எத்தனை நாளைக்கு இது எல்லாத்தையும் மறைக்க முடியும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு பண்ணு, எனக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசுது. நம்மளுடைய கீம் அந்த பொண்ணு வெறுப்பேற்றுற மாதிரி, சரி ஓகே எனக்கு பசிக்குது, எனக்கு சோறு வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு டேய் சோறு வேணால் டேரெக்டாக கேட்க வேண்டியது தானேடா, அதுக்கு என்னடா சுற்றி வச்சு 3 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீமை செம்மையாக கலாய்க்குது. இப்போ நான் சோறு வாங்கி தரேன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி விடு நீ எனக்கு வாங்கி தர மாட்டியா, அப்பப்போ நான் இனிமேல் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அந்த பொண்ணை செம்மையாக பிளாக்மெயில் பண்ணுறான். என்னோட கீமுக்கும் இந்த பொண்ணு எய்முக்கும் என்ன பஞ்சாயத்து ஓடுது, இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன சீக்ரெட் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியவே தெரியாது. நம்மளோட கீம் அங்கேருந்து எழுந்து போக அந்த பொண்ணு இரு அப்படியே உட்காரு, செல்லக்குட்டி கோவப்படாத, உனக்கு என்ன வேணும், இப்போ ஓசியில் சோறு தானே வேணும், நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி எந்த பழியும் வாங்கிடாத அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு இப்போ நான் தான் உன்னோட சர்வெண்ட், நான் தான் உன்னோட சப்ளையர், உனக்கு என்னென்ன வேணுமோ கேளு, உனக்கு எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு என் கையாலேயே உனக்கு ஃபீட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கீம் கிட்ட காலில் விழாத குறைய கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு சீக்ரெட் ஓடுது, அது இது வரைக்கும் ரிவீல் ஆகலை. ரிவீல் ஆகும்போது நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்ம ஜெனோட ரூமில் காட்டுறாங்க. பார்த்தா பையன் செமையாக மேக்கப் போட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். தலைக்கு ஈட்ரு போகிறதும் மூஞ்சிக்கு ஃபவுண்டேஷன் போகிறதும் பையன் செம மேக்கப் பண்ணிகிட்ருக்கான். மூவிக்கு போகிறானா இல்லை கலர் ரிசப்ஷனுக்கு போகிறானா அப்படிங்கிறதே தெரியல. அங்கே பார்த்தா என்னோட பாம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஸ்வீட்டான கூல்ட்ரிங்க்ஸாக வாங்கி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு, ஸ்வீட்டாக இருந்தாலும் சூப்பராக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவும் இருக்குதுன்னு சொல்கிறான். சின்னதை ஏன்டா இதை வாங்குறேன்னு சொல்லி கலாய்க்கவும் செய்கிறான். இவனோட கேரக்டரே கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல. இவன் இவ்வளோ மேக்கப் போட்டு ரெடியாகிறத பார்த்தோன்னே நம்ம ஜஸ்ட்டு மூவிக்கு தான்டா போகிறோம், நீ ஏன் இவ்வளோ மேக்கப் போட்டுட்ருக்க, போகிற இடம் தேட்டர் பயங்கரமாக சில்லுன்னு இருக்கும் அவங்க ஏசியில், நீ இவ்வளோ கம்மியாக ஷார்ட்ஸ் போட்டு வந்தால் உனக்கு குளிராதா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஏன் இஷ்டம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நம்மளோட ஜென் அவனுக்கு இப்போ வெக்கேஷன் லீவ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கான். இப்போ நான் வெக்கேஷன் லீவில் இருக்கேன், இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, யாராவது என்னை கூட்டிகிட்டு போய் சன்ஸ்க்ரீன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஒரு ஸ்டேட்டஸ் போடுறான். அதுக்கு கீழே நம்மளோட பாமா வந்து, ஓ எஸ் நான் கண்டிப்பாக அவங்க கூட இருக்கேன், நீ கொஞ்சம் மேக்கப் போட்டதை குறைச்சா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கமெண்ட்டு போடுறான். நம்மளோட ஜென் இதை பார்த்துட்டு என்னடா பண்ணுறோம், முதல்ல அதை டெலிட் பண்ணிடா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தா ஒரு 100 கமெண்ட்டு கீழே ரெடியாக நிற்கிறாங்க போல இருக்குது. யார் ஸ்டேட்டஸ் போடுவா, யார் கோத்து விடலானே ரெடியாக இருக்கவங்க போல. இதுங்க எல்லாமே கடன் நம்ம ஜின்னையும் பாமையும் வச்சு செம்மையாக வறுத்து எடுக்கிறாங்க. இந்த சீனை அப்படி இங்கே கட் பண்ணுறோம்.
கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் தேட்டரில் காட்டுறாங்க. நம்மளோட பாம் ஜின் 2 பேரும் தேட்டருக்கு வராங்க. இவங்க 2 பேரும் அங்கே இருக்க டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க பாப்கார்ன் ஸ்டாலில் போய் பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்க. நம்மளோட ஜின் ஆல்ரெடி டிக்கெட்டுக்கு நீ பே பண்ணிட்டேன், ஸோ நான் பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பே பண்ணிடுறான். நம்ம பசங்க 2 பேருமே அந்த தேட்டரில் இருக்க ஸ்டாலில் நின்றுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டால்லையே பக்கத்தில் 2 பொண்ணுங்க நின்றுட்டுருக்கோங்க. அந்த 2 பொண்ணுங்களும் இவனுங்களை பார்த்து பயங்கரமாக கிசு கிசுன்னு பேசிக்கிட்டே இருக்கோங்க. நம்மளோட பாம் ஜின் கிட்ட அங்கே பாருடா 2 பொண்ணுங்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்ல இவனும் சந்தோஷமாக திரும்பி பார்க்குறான். சந்தோஷமாக திரும்பி பார்த்து அவன் மூஞ்சி அப்படியே சுருங்கி போகுது. அந்த பொண்ணுங்க என்னை பார்க்கல உன்னை தான் பார்க்குறாளுங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஈவன் எனக்கு இந்த மாதிரி யாராவது என்னை ஃபாலோ பண்ணால் எனக்கு செம்ம காண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வா முதல்ல தேட்டருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தேட்டருக்குள்ளே போயிடுறானுங்க. இவனுங்க தேட்டருக்குள்ளே போகும்போதே பார்த்தா அந்த க்யூட் பாய் ஃபேன் பேஜோட அட்மின்ஸ் 2 சீனியர்ஸ் இருக்கவங்க இல்லையா, அதுங்க இங்கேயும் அவனுங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. பாருடா இவனுங்க 2 பேரும் எவ்வளோ தனியாக ரொமான்டிக் ட்ரிப் வந்திருக்கானுங்க. முதல்ல இதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சீனியர் பையன் இல்லை செல்லக்குட்டி அவனுங்க 2 பேரும் முதல்ல ப்ரைவேட்டான கொஞ்சம் டைம் என்ஜாய் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இதை பிரபலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2ம் அப்படியே அங்கேருந்து போயிடுதுங்க. இவனுங்க உள்ள தேட்டரில் படம் பார்த்துட்ருக்கானுங்க. நம்மளோட ஜினுக்கு பயங்கரமாக சில்லுன்னு ஆக ஆரம்பிக்குது. ஸோ காலெல்லாம் மேலே தூக்கி வச்சு பையன் அப்படியே கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மளுடைய பாம் இதை பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்னல இங்கே ரொம்பவே குளிரும், ஒழுங்காக ஃபுல்லாக பேண்ட் போட்டுட்டு வான்னு சொன்னால் நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ல பரவாயில்ல எனக்கு இங்கே ஒன்றும் சில்லுன்னு இல்லை, எனக்கு ரொம்ப சூடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கம்பி கட்டுற கதையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளோட பாம் நீ வேணா ஒன்று நினச்சிக்கலன்னா நீ என்னை பேசாமல் டைட்டாக ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நம்மளோட பாம் போதண்டா ராசா முதல்ல நிறுத்து, நீ திரும்பியும் முதல்லேருந்து ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்ல இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்மளோட சிங்கை காட்டுறாங்க. இங்கே நம்மளோட சிங் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரூம் வாசலில் நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி இவனை பற்றி அந்த பொண்ணு தப்பாக கமெண்ட் போட்டு வச்சுருக்கோம். என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சரியே கிடையாது, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவராக பண்ணுறான், எனக்கு அவன் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட கமெண்ட் போட்டு வச்சுருக்கோம் இவனை பற்றி. ஸோ இவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருப்பான். மோர் தென் 2 மணி நேரமாக வாசலில் நின்று பிச்சைக்கார மாதிரி கதவை தட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த பொண்ணு திறந்த பாடையில் எவ்வளோ தாங்க ஒரு மனுஷன் ரொம்ப நேரம் பொறுமையாக இருப்பான். அவனோட பொறுமைக்கும் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அவனே காண்டாயிடுறான். காண்டாயிட்டு நீ திறக்க மாட்டலடி போடி வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈவனே அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறான். எங்கே நெக்ஸ்ட் நம்மளோட ஜின் பாம் 2 பேரையும் காய்ச்சாங்க. 2 பேரும் தேட்டர்லேருந்து பாடம் முடிஞ்சு வெளியில் வராங்க. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது என்னோட பாம் ஜின்னோட கையை பிடிச்சிக்கிறான். உனக்கு பசிக்குதாடா அப்படின்னு சொல்லி கேட்க பசிக்குது ஆனால் எனக்கு டயர்டாகவும் இருக்குது, நான் ரூமுக்கு போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட பாம் இன்றைக்கி என்னோட ட்ரீட்றான் அப்படின்னு சொன்னோடனே பையன் பயங்கர சந்தோஷமாயிடுறான். ஒரு சில சோறு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே பையன் கொஞ்சம் குதூகலமாயிட்டு அப்போ வா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அங்கே தான் சோறு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் பரபரப்பாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கான். நம்மளுடைய பாம் நம்ம ஜின்னோட இந்த குழந்தைத்தனமான ஆக்டிவிட்டி இவன் பண்ணுற சில விளையாட்டுத்தனமான விஷயங்கள் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் நல்லாவே அவனை ரசிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட பாம் ஜின் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா, இன்றைக்கி நான் உன்னோட ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டோமா, என்னோடய ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு நான் என் வீட்டுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லி இவன் புலம்பிக்கிட்டே இருக்க நம்மளோட ஜின் நீ ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணியிருந்தா அது உன் பஞ்சாயத்து, நீ வீட்டுக்கு போகிறனா போக வேண்டியதுனா அதுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளோட பாம் ப்ளீஸ்டா என்னோடய ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, நடுரோட்டெல்லாம் படுத்து தூங்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல அது உன் பிரச்சனை, உனக்கு தெரியும்ல ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு, அப்போ இடத்துக்கு மூவி போகிறதுக்கு பிளான் பண்ணேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் திமிராக பேசிக்கிட்டே இருக்கான். நம்மளோட பாம் நான் இன்றைக்கி ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு நீ போன வீக் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே சொல்லு, அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உன் மேலே க்ரஷ்ஷாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அந்த சீக்ரெட்டை போட்டு பையன்கிட்ட உடச்சிட்றான். இதை கேட்டோடனே நம்மளோட ஜின் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நேரம் ஐ கான்டாக்ட்லேயே இருக்காங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கடைக்காரக்கா ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அந்த சாஸ் பாட்டில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஜின்னை எடுத்துகிட்டு போங்க. சரி ஆண்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கூட்டமாக இருக்கும், இப்போ என்ன கடையை அடிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன கடையை விற்றுட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லலாம். அந்த கடைக்காரக்கா நம்ம ஜின்னோட தலையிலே பட்டுன்னு வச்சு ஏன்டா அப்படி வாயை வச்சுட்ருக்க, வாயா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா செம்ம காண்டாயிடுறாங்க. இவன் பேசிட்டு அடி வாங்கினதை பார்த்துட்டு நம்மளோட பாம் செம்ம க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட ஜேவை காட்டுறாங்க. நம்மளோட ஜே அவனோட மியூசிக் ப்ராக்டிஸ் ரூமில் உட்காந்து சாங் எழுதிட்டுருக்கான். இவன் சாங் எழுதிக்கிட்டே இருக்கும்போது இவனை வெறுப்பேற்றுற பையன் சாங் இருப்பான் இல்லையா, அவன் அங்கே வரான்.
இவனை பார்த்த உடனேவே இவன் பேப்பர் எடுத்து ஒளிச்சு வைக்க இவன் கரெக்டாக வந்து அந்த பேப்பரை தான் எடுக்கிறான். என்னடா புதுசாக சாங் எழுதிக்கிட்டு இருக்கேன், கூட நான் படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை பிடுங்கி அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் குடுடா ஒழுங்கா அதை அப்படின்னு சொல்ல இவன் கொடுக்காம கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பையன் அவனை வெறுப்பேற்றி மிரட்டுற மாதிரி, இப்போ இந்த பேப்பரை நீ என் கையில் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உன் ஹோம்ஒர்க் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவனும் பயந்து போய் பேப்பரையும் கொடுத்துட்றான். இங்கேருந்து நேராக கீபோர்ட் கிட்டே போயிட்டு இவன் எழுதின சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிதமை ப்ளே பண்ணுறான். இந்த ரிதம் உன்னோட சாங்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போக இந்த பையனை பின்னாடியே நில்ற நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்ம ஜின்னோட ரூமில் பையன் அநியாயத்துக்கு பர்சனாலிட்டியை லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பொண்ணுங்களுக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்குது. ஃபேஸ் மாஸ்க் போடுறதும் ஃபவுண்டேஷன் போடுறதும் நைட் க்ரீம் போடுறதுமா பயங்கரமாக அவன் பர்சனாலிட்டியை லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்மளோட பாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தினமும் இப்படி தான் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன், ஆனால் தினமும் நைட்டில் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட டெய்லி ரொட்டீன் கேரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய ஜின் இப்போ எதுக்காக நீ இதை பற்றியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போவே தெரிஞ்சுக்கிட்ட தானடா நல்லது, அப்போ தானே பின்னாடி இதெல்லாம் எனக்கும் பழகும் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு நான் ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ண மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்கேன், ஒரேடியாக நீ இங்கே பட்டையை போட்டுடலான்னு மட்டும் நினச்சிடாதா அப்படின்னு சொல்ல இவன் எதையுமே காதில் வாங்காத மாதிரி ஓகே குட் நைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் படுத்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்மளோட ஜின்னுக்கு இவன் 1 இயராக இவனை ஃபாலோ பண்ணுறான். இவனுக்கு 1 இயராக இவன் மேலே க்ரஷ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும். பட் இவன் எப்போத்துலேருந்து இவனை ஃபாலோ பண்ணுறான், எந்த இடத்துலலாம் இவனுக்கு இவன் மேலே இம்ப்ரெஷன் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் இவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டோரியை சொல்லடா அதுக்கப்புறம் தூங்குடா அப்படின்னு சொல்ல இவன் எதையுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு தூங்கிடுறான். நம்மளோட ஜின்னோட மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதாவது அந்த சோம் இருப்பா இல்லையா, அவன் நம்மளோட ஜின்னுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பா ஃபேஸ்புக்கில். இவனும் அந்த ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷனில் இவனோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளோட சோமுக்கு வருது. நெக்ஸ்ட் சீன் நம்ம சோமோட ரூமில் காட்டுறாங்க. பார்த்தா நம்மளோட ஜின் கிட்ட தான் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், பயங்கர வெக்கம் வர. இந்த பொண்ணு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறத பார்த்த உடனே பின்னாடி இருந்து அந்த சீனியர் பொண்ணு என்னாச்சு இவளுக்கு, இவையே இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோம் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றால் சீனியர் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த மொபைல் ஃபோனை கொண்டு போய் காட்டுறா. இந்த சீனியர் பொண்ணுக்கு நம்ம ஜின் கிட்டேருந்து அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே அப்படியே இதையுமே 2ஆக வெடிச்சு போகுது. இந்த பொண்ணு நம்மளோட சோம் கிட்ட அப்போ அன்றைக்கி நீ ஃபுட்பால் மேட்ச் பார்க்க வந்தது ஜின்காக தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சிஸ் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சோமுடைய பிரதர் யார் தெரியுமா, இந்த க்யூட் பாய் ஃபேன் பேஜில் இன்னொரு சீனியர் பையன் இருப்பான் இல்லையா, அந்த பையன் தான் நம்ம சோமுடைய பிரதர். ஸோ இந்த பொண்ணு இந்த விஷயம் மட்டும் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னோட சேர்த்து என்னையும் சேர்த்து சாவடிச்சிருவான், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன்னோட சேர்த்து என்னையும் பிரச்சனையில் கோத்து விட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே நம்ம சோமோட மூஞ்சி டல்லாகிடுது. இந்த சீனியருக்கு வேறு வழி கிடையாது, என்ன இருந்தாலும் நாங்கள் 2 பேர் தான், அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஷிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். பட் எல்லாரும் அப்படி ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ உன்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் எந்த வகையில் தடுக்க முடியாது, என்ன பண்ணுறியோ பண்ணிட்டு போ, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை கொடுத்துட்றா. இந்த பொண்ணு ஒரே சந்தோஷமாயிடுறா. ஆனால் இந்த சீனியர் பொண்ணு செமையாக புலம்புறா, உங்கள் அண்ணன் எனக்கு என்ன செய்ய போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்மளோட சோம் ஜின்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்ருக்கேன் அதான் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கோடையே சேர்த்து பையன் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். நம்மளுடைய சோம் இல்லை நீங்கள் சீக்கிரமாக தூங்குங்க அப்போ தான் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல, ஹெல்த்துக்கு நல்லதா பட் நான் ரொம்ப நேரம் முடிச்சிருந்தேன் என் ஹேண்ட்ஸம்னஸே மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் ஓவராக கடலே வறுத்துட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கிட்ட நீ தூங்காமல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிச்சுட்டு இருக்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸோட சேர்த்தே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா. எக்ஸாம் முடிய போதில்லை, ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மளோட பையன் ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் அனுப்புகிறான், அதாவது ஃபைட்டிங் கண்டினியூவாக கீப்பாக நீ ஃபைட் பண்ணு, கண்டிப்பாக நீ வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட்டை குட்டியாக தான் அனுப்புகிறான். அந்த வாய்ஸ் டெக்ஸ்ட்டையே இந்த பொண்ணு உட்காரும் போது கேட்குது, நிற்கும் போது கேட்குது, படுக்கும் போது கேட்குது, சிரிக்கும் போது கேட்குது, கேட்டுகிட்டே இருக்குது. இந்த பொண்ணு பண்ணுற ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சீனியர் பொண்ணு இவரோட சேர்த்து கன்ஃபார்மாக இவங்க அண்ணன் என்னையும் புதைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கு. இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளுடைய பாம் ஜின் 2 பேரையும் காட்டுறாங்க. இங்கே நம்மளோட ஜின்னும் அவனோட ரூமில் அவனோட மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவனும் பெட்டில் போய் படுக்கிறான். படுத்துட்டு நைட் லேம்ப் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நேரம் நம்மளோட ஜின்னும் சோமும் பேசிகிட்டு இருந்த எல்லா கான்வர்சேஷன்ஸும் நம்மளோட பாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவன் தூங்கியிருக்க மாட்டான், தூங்குன மாதிரி நடிச்சிக்கிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ இவன் வந்து படுத்த பிறகு நம்மளோட பாம் கண்ணை திறந்து நம்ம ஜின்னையே பார்த்துக்கிட்டே இருப்பான்.
இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் மார்னிங் ஆகுது. நம்மளோட பாம் தான் முதல்ல தூக்கத்துலேருந்து முழிச்சு உட்காந்துட்ருக்கான். நம்மளோட ஜீன் ஸ்டில் தூங்கிக்கிட்டே தான் இருக்கா. பார்த்தா நம்ம ஜீனோட மொபைல் ஃபோனில் அலாரம் ரிங் ஆகுது. இவன் மொபைல் ஃபோன் எடுத்து அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பேரண்டு அப்படியே வந்து படுக்கிறான். இவன் பேரண்டு வந்து நம்மளுடைய பாமை ஹக் பண்ணுற மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியும் நான் ஹக் பண்ணி படுத்துக்கிட்டே இருக்கேன். என்னோட பாம்க்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவனை தூங்கிக்கிட்டே இருக்கும்போதே ரொம்ப க்யூட்டாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறான். இவன் அப்போ தான் பேரண்டு வந்து அவன் மேலே படுத்திருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம ஜின் வந்து ரியலைஸ் பண்ணான். ஸோ டக்குன்னு தூக்கத்துலேருந்து முடிச்சு எழுந்துக்கிறான். இங்கே என்னடா பண்ணுறேன், இப்போ எதுக்காக நீ என்னை கட்டி பிடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நானோட அவனை கட்டி பிடிச்சிட்ருக்கேன், நல்லா பாரு நீ தான் என்னை கட்டி பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜின் நான் ஒன்று வேணுனே கட்டிப்பிடிக்க, தூக்கத்தை ஏதோ பரண்டு வந்து தெரியாமல் கட்டிப்பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் கட்டிப்பிடிச்சிக்க உனக்கு பெர்மிஷன் கொடுக்கும் போதெல்லாம் பண்ணலை, இப்போ நீயா பண்ணுற, சரி நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை பயங்கரமாக வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறான். நம்மளோட ஜின் உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். நம்மளோட பாம் அவனோட பெட்ஷீட்டை விளக்கிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட பாம் ஜென் கிட்டே இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஏதாவது வேலை இருக்கா, நீ எங்கேயாவது வெளியில் போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கே வேணாலும் போவேன், எனக்கு 1008 வேலை இருக்கும், அது எதுக்கு நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி ஈவினிங் நான் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனா போக வேண்டியதானே, என்ன ஏன்டா இப்போ கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட ஜின் செம்ம கடுப்பாயிட்டு, நீ தான் எழுந்திரிச்சிட்டல, நீ பாட்டு கிளம்பி உன் ரூமுக்கு போக வேண்டியதானே, ஏன் இன்னும் இங்கேயே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ளீஸ் ஜின் நீ கண்டிப்பாக வரணும், நான் உங்ககிட்ட பேசணும், அது மட்டும் இல்லை நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜின் எனக்கு உன் கூட இருக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட பாமும் அங்கேருந்து கிளம்ப போக, நம்மளோட ஜின் இப்போ எங்கடா போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என் ரூமுக்கு போகிறேன், நீ வந்து என்ன சென்ட் ஆஃப் பண்ண அப்படின்னா நான் கண்டிப்பாக போவேன், அப்படி இல்லைனா உன்னோட ரூம்லேயே நான் ஸ்டே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்மளோட ஜின் இவனை விட்டால் இங்கே பட்டறையை போட்டுருவான் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு முன்னாடி பாதிரி அடிச்சுட்டு ஓடி போய் கதவை திறக்கிறதுக்காக ரெடி ஆகுறான். இங்கே நெக்ஸ்ட் நம்மளோட ஜின் பாம் 2 பேரையும் காட்டுறாங்க. நம்மளோட ஜின் நம்மளோட பாம் சொன்ன மாதிரி அவனை கீழே கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். இவன் அங்கே விட்டுட்டு இவன் திரும்பி போக நம்மளோட பாம் ஜினோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஒரு நிமிஷம் நெல்லு போகாத, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஜின்னும் ஆஃப்கோர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட பாம், நீ எதுவுமே பேசாத, எனக்கே ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு நீனா பிடிக்கும், ஆனால் உனக்கு நானாக பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது கண்டினியூ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட டிசிஷன் தான், சொல்லி இதுக்காக என்னை ரிக்ரெட் பண்ணக்கூடாது, இதுக்காக பின்னாடி எந்த விஷயம் நடந்தாலும் நீ என்னை ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்மளோட பாமும் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே என்னோட டிசிஷன் தான், ஸோ எது நடந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட ஜென் சரி ஓகே என் கையை விடு, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனும் ரூமுக்கு போயிடுறான். இங்கே ரூம்லேருந்து ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியில் வரான். பார்த்தா வெளியில் யாரோ டோரை நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. ஏன்னாடா இவன் இப்போ தானே போனான், அதுக்குள்ளே திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவன் கதவை திறந்து பார்க்க, வந்தது நம்மளோட ஜாக். நம்மளோட ஜாக் ஜின் கிட்டே என்னடா ரெடி ஆகிட்டே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நம்ம 2 பேரும் எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா நேற்று நைட்டு தானே உனக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ நம்ம 2 பேரும் நாளைக்கு சேர்ந்து ஸ்டடி பண்ணணும்னு சொன்னால, மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா சாரிடா மறந்துட்டேன், 20 நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறான். நம்மளோட ஜாக், என்னடா நேற்று நைட்டு நீயும் பாமும் சேர்ந்து தேட்டருக்கு போனதை கேள்விப்பட்டேன், எப்படியோ படம் முடிய லேட் ஆகிருக்கும், அவனோட ஹாஸ்டலும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படியும் அவன் இங்கே தானே வந்து ஸ்டே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஜென் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்காதவும் வேலையை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட ஜாக், என்கிட்ட உண்மையாக சொல்லடா, நேற்று நைட்டு உங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டாயிடுறான். நம்மளோட ஜென் ரெஸ்ட் ரூம்குள்ளே உட்காந்து நம்ம பாமை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நெக்ஸ்ட் சீனோட கீமை காட்டுறாங்க. நம்மளோட கீம் ஜின்னுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்மளோட ஜாக்கும் ஜின்னும் வர நம்மளோட ஜின் கிட்ட, ஏன்டா இவ்வளோ லேட்டு, என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிடா நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், இன்ஃபேக்ட் நம்ம மீட்டிங்கே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஜாக், நம்ம மீட்டிங் அவன் மறந்துட்டேன்டா, அவன் புருஷன் கூட அவன் சந்தோஷமாக இருந்தான், உனக்கு என்னடா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் அவனை ஓவராக வெறுப்பேற்றுறான். நம்மளோட ஜென், நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க ஜாக், செம்மையாக அடி வாங்க போகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி மாட்டிக்கிட்டு இருக்கா. சரி ஒரு வழியாக போய் எல்லா லக்கேஜும் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காரில் ஏறுறானுங்க. காரில் ஏறி உட்கார நம்மளோட ஜென் பயங்கர பசியாக ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்கான். நம்மளுக்கு என்னடா அவனுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல,
இவனு ஏதோ ஒரு காட்டன் கேண்டி மாதிரி இருக்கா, அதை எடுத்து கொடுக்குறான். நம்மளோட ஜாக், டேய் நான் தான்டா ஊர் ரூம்மேட்டு, எப்போ பார்த்தாலும் நீ அவனுக்கு மட்டும் வாங்கி தரேன், எனக்கு ஏதாவது வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சாக்லேட்டை கேட்குறான். இவனும் ஒரு கேண்டி கேட்க, சாரிடா எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவான். நம்மளோட ஜாக் செமையாக காண்டாயிட்டு, எப்போ பார்த்தாலும் இதே அளவுக்கு தாண்டா சொல்கிறேன், அவனுக்கு கொடுக்க இருக்குது ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட, டேய் வாடா ஆளுக்கு பதியாக பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே இந்தா நீ கொஞ்சம் கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாய் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி எடுத்து இவனே அவன் வாய்க்குள்ளே போட்டுக்கிறான். நம்மளோட ஜாக் செமையாக காண்டாயிடுறான். சரி விடு, நீ ஓவராக அவனை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாமை வேறு சேர்த்து வச்சு கும்மாங்குத்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளோட ஜாக் இந்த மாதிரி பேச நம்மளோட ஜென்கி இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுது. நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடா, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. நம்மளோட கீமோட ரியாக்ஷன்லாம் பாருங்களேன். அவன் ஏதோ சொல்ல வர்றதுக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் சொல்லாமல் அப்படியே அமைதியாகிடுறான். ஸோ ஒரு வழியாக 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி லைப்ரரிக்கும் போகிறாங்க. எல்லாருமே நம்ம ஜினோட அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஜின் சிங்கை பற்றி விசாரிச்சிருப்பான். இவன் வந்து லைப்ரரியில் இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஜாக் திரும்பவும் சிங்க்கு கால் பண்ணுறான். நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க நம்மளோட ஜின் நம்மளோட ஜாக் கிட்ட சிங்க் கிட்ட சாரி சொல்லுவான். ஆனால் நம்மளோட ஜாக், டேய் அவன் லேட்டாக வந்ததுக்கு பனிஷ்மெண்ட்டாக இன்றைக்கி நமக்கு சோறும் சரக்கும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுடுறான். நம்மளோட ஜின், டேய் நான் எப்போ அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நீ லேட்டாக வந்ததுக்கு பனிஷ்மெண்ட்டாக சோறும் சரக்கும் நீ தான் வாங்கி தரணும், வாடிச்சல குட்டி நீ எங்களுக்கு கிடச்ச ஆடு ஒன்று அறுக்காமல் விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வரானுங்க. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சைன் லைப்ரரியில் காட்டுறாங்க. லைப்ரரியில் நம்ம சிங் செம பொறுப்பாக பையன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. புக்கு மேலே பையன் படுத்து என்னமோ சும்மா அப்படியே டேரெக்டாக மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. எல்லாத்தையும் சும்மா செமையாக தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம பசங்க 3 பேரும் சைலண்ட்டாக வந்து அவனை பட்டுன்னு ஒன்று வைக்கிறானுங்க. நம்மளோட கீம் சரி விளையாடுனதெல்லாம் போதும் வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்கார நம்மளோட ஜாக் பக்கத்தில் பார்த்தா ஒரு பொண்ணுங்க கேங் உட்காந்துருக்கான். அதை பார்த்தோன்னே பையன் டைவர்ட் ஆயிடுறான். நேராக அந்த பொண்ணுங்க கேங் கிட்டே போயிட்டு அந்த கேங்லேயே ஸ்மார்ட்டாக ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட, ஹாய் கேர்ள்ஸ் நீங்கள் எல்லோரும் இங்கே தான் படிப்பீங்களா? நீ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கூட தனியாக தான் படிக்கிறேன், நீங்கள் வேணால் வாங்கலேன் எனக்கு கம்பெனி கொடுங்களேன், எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு, சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுங்களாம் விடுங்க, அவனுங்களாம் சச் யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க மாதிரியே அங்கே பார்த்தா நம்மளோட சிங்கும் நம்மளுடைய ஜின்னும் செமையாக விளையாடிட்டு இருப்பானுங்க. இவனுங்களை பார்த்தா படிக்கிறதுக்கான அறிகுறியே கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நம்மளோட ஜாக், அங்கே பாருங்கள் அவனுங்க எப்படி விளையாடிட்டு இருக்கானுங்க, அவனுங்களாம் படிக்கிற மாதிரியே தெரியறனால படிப்பாளிங்க வாங்க 2 பேர் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட காண்டாக்ட் நம்பரை வாங்கிறதுக்காக ஃபோனையும் கொடுக்குறான். இவன் ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே ஜொல்லு விட்டுக்கிட்டே இருக்க கரெக்டாக நம்மளோட சோம் அங்கே வரா. சோமை பார்த்தோன்னே வழக்கம் போல் பையன் மனசு மாறிடுது. சோம் கிட்ட கடலை வறுத்துட்ருக்கான். சோம் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட வேறு நம்பர் கேட்டமே தருமா தராதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தா அந்த பொண்ணும் அலட்டிக்காமல் நம்பர் கொடுக்குது. இவனும் நம்பரை வாங்கிட்டு போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்காந்துட்ருக்கான். இவனுங்கெல்லாம், என்னடா உனக்கு அந்த பொண்ணுங்களை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் தெரியாது, கண்டிப்பாக தெரியுமே அப்படின்னு சொல்கிறான். இவனுங்க 3 பேருக்கும், ஐயோ இதுங்க கூட ரொம்ப நாள் கனெக்ஷனாக இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கதையை கேட்க வர நம்மளோட ஜாக், இல்லைடா செல்லக்குட்டி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக சமாளிக்கிறான். இவனுங்க 3 பேரும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா ஈவில் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிங் செம்ம காண்டாகி கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக பசங்க நாளைக்கு எக்ஸாம்லாம் எப்படியாவது படித்தே ஆகணும், பாஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம கீம் எல்லாரையும் அமுக்கி பிடிச்சி உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். இவன் இப்படியே உட்கார வச்சு கதற கிளாஸ் எடுக்க நம்மலாம் என்ன பண்ணுவோம், கடைசி பெஞ்சில் உட்காந்து டிஃபன் பாக்ஸு இல்லை லேஸ் பேக்கெட்லாம் பிரித்து வச்சு சாப்பிட்டுட்ருப்போம் இல்லையா. ஸோ இவனுங்களும் அதையே தான் பண்ணுறானுங்க. ஒரு ஜார் ஃபுல்லாக முட்டாயை வாங்கி வச்சுக்கிட்டு மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதை நம்மளோட கீமும் நோட்டீஸ் பண்ணிடுறான். உங்களால் திருத்தவே முடியாது, ஒழுங்காக படிக்கிறதான் படிங்க, இல்லை எழுந்திரிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்ம காண்டா அவனுங்களை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியாக எல்லோரும் படித்து முடித்து கிழிச்சிடறானுங்க. நாளைக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு வழியாக படித்து முடிச்சு டயர்டாகி உட்கார நம்மளோட பசங்க எல்லோரும், சரி ஓகே எக்ஸாம் முடிச்சு எல்லோரும் எங்கே போகிறீங்க, யாரெல்லாம் ஹாஸ்டலில் இருப்பீங்க, யாரெல்லாம் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்மளோட ஜின்னுக்கு பாம் கிட்டேருந்து கால் வருது. இவனுக்கு பாம் கிட்டேருந்து கால் வந்தது அப்படிங்கிறத பார்த்த உடனேவே நம்மளோட ஜாக்கோ சிங்கோ அப்படியே அவனுக்கு காதை கொண்டு போய் நம்ம ஜின் வாய்க்கிட்ட வச்சிடறானுங்க. அவனுங்க என்ன பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளோட பாம் ஜின் கிட்ட, சரி ஓகே நான் ஆல்ரெடி பாபிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன், நீ வரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இப்போ அங்கே போனால் இப்போ எதுக்குற எனக்கு கால் பண்ணுற, முதல்ல வெயிட் ஆஃப் ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்மளோட ஜின்னும் சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. நம்ம பசங்க எல்லோரும் உட்காந்து சும்மா ஃபுல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எய்ம் இருக்கா இல்லையா, அவன் நம்ம பாம் கிட்டே நீ சொல்லு, இப்போ உனக்கும் ஜின்னுக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கு, அவன் உன்னை லவ் அக்செப்ட் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட பாம்,
உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவன் ரொம்ப ரொம்ப ஸ்டப்பானாக இருக்கான். அவன் என்ன தான் வந்து நான் அவன்கிட்ட பேசினாலும் கன்வின்ஸ் பண்ணாலும் அவனோட எக்ஸான உன்னை மறக்கிறதுக்கு அவனுக்கு சுத்தமாக முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப என்கிட்டே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அவனோட மாம் இந்த கண்டிஷனில் போலாம அந்த பொண்ணு சரி விடு நீ ரொம்ப ஓவராக வரி பண்ணிக்காத. ஜின் வெளியில தான் பார்க்க கொஞ்சம் ஸ்டப்பானாக தெரிவான். ஆனால் அவன் ரொம்பவே சாஃப்டான ஹார்ட் பர்சன். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவன் சீக்கிரமாக அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பான். நீ வேணா நம்பு, இது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் பாரு அப்படின்னு சொல்ல நம்மளோட பாம் சரி ஓகே நீ சொல்கிற நானும் நம்புறேன், நான் போய் ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் நம்மளோட யூ அல்ட்ரா 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட யூக்கு ஏற்கனவே என்னோட பாம் ஜின் மேலே உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கானா, உண்மையாக ட்ரூவாகவே அவனுக்கு பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு டவுட் அவனுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயத்த அவனை ஃபாலோ பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூ நம்ம பாமை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். கூடவே அல்ட்ராவும் போகிறான். இவன் ஐஸ்கிரீம் அந்த செக்ஷனில் போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு இருக்கான். இவன் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே நம்மளோட யூ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், உண்மையாகவே நீ ஜின் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்க, உனக்கு உண்மையாகவே அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட பாமும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆமாம் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட யூ பாம் கிட்ட நீ உண்மையாகவே அவனை லவ் பண்ணுற, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு, உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் அவன் தான் கேம்பஸோட கிங், அவன் பயங்கர ஃப்ளர்ட்டியான டைப் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவனும் எல்லாருக்கிட்டே நல்லா பேசுவான், எல்லா பொண்ணுங்களும் அவன்கிட்ட ரொம்ப நல்லா பேசும், எல்லா ஃபேன் பேஜுமே அவனை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. பெட்டர் நீ அவன்கிட்டேருந்து விலகி இருக்கதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல நம்மளோட பாம் இவன் பேசுகிற எதையுமே கண்டுக்காத மாதிரி நான் என் டேபிளுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுறான். பக்கத்தில் அல்ட்ரா இருக்காலே ஒரு கப் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்து தேவையில்லாத விஷயத்த வாயில் போட்டு அரைக்கிறதுக்கு போகிற அந்த ஐஸ்கிரீமை போட்டு அரை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவான். இப்போ என்னடா சாக்லேட் ஐஸ்கிரீம் தான்டா வாடா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னடா நான் பேசுனதை காதுலேயே வாங்கிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காண்டாயிடுறான். ஸோ 2 பேரும் அங்கேருந்து டேபிளுக்கு வராங்க. இங்கே பார்த்தா டேபிளில் நம்ம ஜின் கேங்கில் என்ன கதை ஓடிச்சோ அதே கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் செமஸ்டர் பிரேக்கு வீட்டுக்கு போக போகிறீங்க, யார் யாரெல்லாம் இங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட சாங்குக்கும் நம்மளோட எய்முக்கும் செம்ம சண்டை வேறு. ஒன்று இங்கேருந்து காய்கறி தூக்கி போட்டுக்கிறதும் கையை தூக்கி போட்டுக்கிறதுமா செம்மையாக அடிச்சுக்குதுங்க. இந்த சீன் இப்படியே ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்மளுடைய பாமோட கேங்கில் அந்த குட்டியாக ஒரு பையன் இருப்பான்ல ஜே, அந்த பையன் திரும்பவும் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அந்த ரூமுக்கு வரான். இங்கே அந்த குட்டி பையன் ஜே இருக்கான் இல்லையா, அந்த பையன் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்து பேக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி அவன் பேக் பண்ணும்போதே இவன் சாங் எழுதுனா அந்த பேப்பரை பார்க்குறான். அந்த பேப்பரை பார்த்துட்டு இவனே அந்த பேப்பரை கொண்டு போயிட்டு அந்த கீபோர்ட் ஸ்டாண்டில் வச்சுட்டு இவனே அந்த பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே அந்த கீபோர்டில் ப்ளேயும் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் அதை ப்ளே பண்ணும்போதே அவனுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அவன் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் கிரவுண்டில் காட்டுறாங்க. கிரவுண்டில் நம்மளோட யூ அல்ட்ரா 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேரும் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு இப்போ வெக்கேஷன் லீவுக்காக கிளம்புறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆஃப்கோர்ஸ் நானும் கிளம்பிட்டேன், வா 2 பேரும் கிளம்புறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து ஷவர் ரூமுக்கு போகிறாங்க. இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீனோட பாமை காட்டுறாங்க. நம்மளோட பாமும் அவனோட வீட்டில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அவனோட வீட்டில் அவன் வெக்கேஷனுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான் அவனோட ரூமில் இருந்து. இந்த சீனையும் அப்படியே இங்கே கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீன் மெஸ்ஸிங்க காட்டுறாங்க. நம்மளோட சிங் அவனோட வீட்டில் தான் ஆல்ரெடி இருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, நான் முதலோட வீட்டுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பா. அதை பார்த்துட்டு நம்ம சிங் அப்படியே டவுன் ஆகிடுவான். இந்த சீனையும் கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனோட ஜின்னை காட்டுறாங்க. நம்மளோட ஜின்னும் அவனோட ரூமில் அவனோட லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். இவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு கார் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜின் லவ்ஸ் எய்ம் அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சுருப்பான். அதில் இப்போ ஜின் லவ் மட்டும்தான் இருக்கும், எய்ம் அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கி பேடை எடுத்துடுவான். எடுத்துகிட்டு இவனும் அங்கேருந்து போயிடுவான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாமை காட்டுறாங்க. நம்மளோட பாம் கீமுக்கு கால் பண்ணிவிட்டு நீ ரெடி ஆகிட்டியா, நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நானோட அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளோட கீமும் நானும் ரெடி ஆகிட்டேன், நானும் அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல எங்களோட கீமையும் ஜாக்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் வராங்க. இவங்க டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில நடந்து வந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தா அங்கே அந்த ஆப்போசிட்டில் அந்த குட்டியாக ஒரு பையன் க்யூட்டாக ஒரு பையன் இருப்பான்னு சொன்னால் லுக் பால், அந்த பையனும் அவனோட ரூமெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே வெளியில் வரான் ரூமை விட்டு. இந்த பையனும் அவனோட ரூம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறான். நம்மளோட கீமும் இந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். நம்மளோட கீமுக்கு இந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இவன் மேலே ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்குது. இவனை எப்போல்லாம் பார்க்குறானோ அவனோட கண்ட்ரோலை அவனே இழந்துடுறான். ஸோ இவனும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போகிறான். நம்மளோட ஜாக் எங்கடா போய்கிட்டு இருக்க, இங்கே தான் எலிவேட்டருக்கு எதுக்காக ஸ்டெப்ஸில் போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து எலிவேட்டரில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்
சீன் அப்படியே அந்த செமஸ்டர் பிரேக்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. செமஸ்டர் பிரேக்கில் நம்மளோட ஜென் காலேஜோட ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவங்களோட கோச் அந்த டாங் இருப்பார் இல்லையா, அவன் அங்கே வரான். இந்த கோச்சோட நேம் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இவரோட நேம் வந்து டாங். இவர் நம்ம ஜின்னை பார்த்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாருக்கும் செமஸ்டர் பிரேக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே இல்லை, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுது, அதனால தான் நான் வந்து இங்கே சும்மா அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த கோச்சு சரி ஓகே உனக்கு கால் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பப்போ வலிக்க தான் செய்யுது, இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் கால் சரியாகாதுன்னு தோணுச்சு, அதனால தான் சும்மா வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த கோச் நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, அப்புறம் நான் விளையாட முடியாமலே போயிட போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி டிமோட்டிவேட்டிங்காக பேசாதீங்க கோச், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் கேஃபேட்டேரியாவில் காட்டுறாங்க. இங்கே நம்மளோட ஜின் அவனோட கோச் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்தா பையன் மொபைல் ஃபோனில் யார்கிட்டையோ பேசி பயங்கர ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை அந்த கோச் நோட்டீஸ் பண்ணிவிட்டு யார்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது யாரடா புது ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கோச் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். உனக்கு மட்டும் எப்படினா புதுசாக யாராவது ஒருத்தவங்க மாட்டுறாங்க, எனக்குலாம் ஒருத்தனை மாட்ட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்மளோட ஜின் பிகாஸ் நான் ரொம்ப க்யூட்டாக இருக்க கோச், அதனால தான் எனக்கு எல்லாருமே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். டே நீ ஒருத்தர் க்யூட்டாக இருக்கேன்னு சொன்னால் பரவாயில்ல, நீ பார்க்குற எல்லாரும் க்யூட்டாக இருக்காந்தாலாம் சொல்லிக்கிட்டு தெரியுற, அப்போ என்ன சொல்லு நானும் க்யூட்டாக இருக்கேனடா அப்படின்னு சொல்ல, ஆஃப்கோர்ஸ் கோச் நீங்கள் எவ்வளோ அழகு தெரியுமா, நீங்கள் என்ன க்யூட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே இவன் கடலை போடுறான். இவன் ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டான் போல இருக்கு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோடய ஜின்க்கு பாங்கிட்டேருந்து ஒரு கால் வருது. இவன் கால் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டுட்ருக்கேன், இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் எதுவுமே பேசலை, சாப்பிட்டுட்ருக்கேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நம்மளோட ஜின் என்னாச்சு இவனுக்கு, இவனாக ஃபோன் பண்ணால் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஜின்னோட கோச் சரி ஓகே நைட்டு நான் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஜின் இல்லை கோச் நான் வரல நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தட்டி கழிச்சிடுறான். பார்த்தா பையன் மொபைலில் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபேஸ்புக்கில் கடலை போட்டுட்ருக்கான். அந்த பொண்ணு பார்த்தா நம்மளோட ஜின்னை பற்றி பேசுகிற நம்ம பாமை பற்றி தான் பேசிகிட்ருக்கு. நீயும் அவனும் அதிகமாக வந்து டேக் பண்ணுறதை நான் பார்த்துட்டே இருக்கேன், பாமு நீயும் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நம்மளோட ஜின் அந்த பொண்ணுக்கிட்ட ஓகே பாமு பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ் நாங்கள் 11th grade வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் யூனிவர்சிட்டிக்கு போனதுனால, நெக்ஸ்ட் இயர் நான் யூனிவர்சிட்டி உங்களோட யூனிவர்சிட்டிக்கு தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை நம்மளோட ஜின் அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக ஓகே நீ வா, நீ என்னோட ஜூனியர், அவனை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு லாஸ்ட்டில் ஒரு லைன் ஆட் பண்ணுது, நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணதை மறக்காமல் நீ பாம் கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு வார்னிங் வர கொடுக்குது. நம்மளோட ஜின்னும் சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் அவனுக்கு ஒரு நல்ல ஃபிகர் கிடச்சதா நினச்சி பையன் கொஞ்சம் சந்தோஷமாக சேட் பண்ணிகிட்டு இருந்தான். பார்த்தா அதுக்குள்ளே அந்த லைனும் டெட் எண்ட் ஆகிடுச்சா. ஸோ பையன் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எய்ம் அவனோட நியூ பாய் ஃப்ரெண்ட் காப்பர், இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் நடந்து வரும்போது ஜின்னையும் பார்க்குறா, இவளும் ஜின்னை பார்க்குறா, ஜின்னும் அவளை பார்க்குறா. ஸோ இதை பார்த்தோன்னே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. நம்மளோட ஜின் முதல்ல அவனோட கோச் கிட்ட வரலன்னு சொல்லியிருப்பான் இல்லையா பாருக்கு, இப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த சீன் அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் பாரில் காட்டுறாங்க. இங்கே அப்படியே பாட்டி பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாகவே போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜின் பையன் கேட்கவே வேணாம், சும்மாவே மட்டையாயிடுவான். இப்போ ரொம்ப நல்லாவே மட்டையாயிருக்கான். பையன் ஃபுல் போதையில் இருக்கான். அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து அவங்க சீனியர்கிட்ட புலம்பவும் ஆரம்பிக்கிறான். இல்லை கோச் நான் ரொம்பவே கவலையாக இருக்கேன், என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் புலம்பிக்கிட்டே இருக்க, அந்த கோச் டே நீ நிறைய பேரை மீட் பண்ணியிருக்க, நிறைய பேரை டேட் பண்ணியிருக்க, இப்போ நீ யாரை மென்ஷன் பண்ணு கரெக்டாக சொல்லிடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், நான் நிறைய பேரை டேட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஸ்டில் நான் எய்ம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் ஓவராக வளர்றான். இவன் அப்படியே வளரிக்கிட்டே டேபிள் மேலே டமால்னு கவுந்துடுறான். அந்த கோச்சுக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம ஜின்னோட மொபைல் ஃபோன் எடுத்து இவரோட விரலில் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கால் பண்ணுறான். பார்த்தா நம்மளோட பாம்புக்கு தான் அவன் கால் பண்ணியிருப்பான். நம்மளோட பாம்பு இவனை எப்படி திரும்ப சேவ் பண்ணி வச்சுருப்பான், ஸ்டூபிட் டாக் ஜின்னு சேவ் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இவன் காலை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக கால் அட்டன் பண்ணுவான். பார்த்தா வேறு யாரோ ஒரு நம்பர் இருக்கும். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் ஜின்னும் பார்ட்டிக்கு வந்தோம், அவன் நிறைய குடிச்சிட்டான், பார்த்தா டயல்டு காலில் உங்கள் நம்பர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். நம்மளோட பாம்பும் சரி ஓகே நான் உடனே வந்து அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனும் பாதிரி அடிச்சுட்டு அங்கே வரான். பார்த்தா நம்மளோட பையன் செம மாட்டேன், இவனை எழுப்பி பார்க்குறான், எழுந்துக்கவே இல்லை. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணியை தூக்கி அப்படியே மூஞ்சில் பொழிச்சின்னு ஊற்றிடுறான். நம்மளோட ஜின் செமையாக காண்டாயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்மளுடைய பாம் சரி ஓகே இது எத்தனைன்னு சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி விரல நீட்டுறான். இவன் 4, 5, 6ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீ ஓவராக குடிச்சிருக்க, மரியாதை வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் குடிக்கல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் குடிக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ குடிச்சு கிழிச்ச வரைக்கும் போதும் வாடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கோச்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை வெளியில் கூட்டிகிட்டு வரான். இவன் வெளியில் கூட்டிகிட்டு வர நம்ம ஜின் செம காண்டாயிடுறான். முதல்ல என்னை தனியாக விட, எனக்கு ரொம்ப அனாயிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறான். நம்மளுடைய பாம், நீ ரொம்ப ஓவராக குடிச்சிருக்க ஜின், முதல்ல நீ காரில் ஏறு, நான் உன்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்ல, வந்த எனக்கு போய்க்கவும் தெரியும், நீ முதல்ல உன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். ப்ளீஸ் ஜின், முதல்ல நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லிகிட்டே இருப்பான். பட் நம்மளோட ஜின் பயங்கர கோவமாயிட்டு, நீ முதல்ல இங்கேருந்து போ, நீ எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுற, எங்கே போனாலும் எதுக்காக என் பின்னாடியே வந்துட்டுருக்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன்ல, உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு உன்னை பிடிக்காது அப்படிங்கிறது, நீ இப்போ எதுக்காக என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட பாம், ஆமாண்டா எனக்கு தெரியும்டா, உனக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதுக்காக நீ இப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தால் நான் கேட்காம இருப்பேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, நம்மளோட ஜின் அவனை பிடிச்சி ஃபோர்ஸாக தள்ளிக்கிட்டே இருக்கான். நான் தான் சொல்கிறேன்ல என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி இவன் பயங்கர கோவமாக கத்த, நம்மளோட பாமுக்கும் அவனோட கண்ட்ரோலை அவனை லாஸ் பண்ணிடுறான். இவன் பயங்கர கோவமாக நம்மளோட ஜீனை பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறான். என்ன மாதிரி கோவம் பார்த்துக்கோங்க மக்களே. உங்களுக்கெல்லாம் கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டேக் பண்ணி விடுங்க. இவனுக்கு என்ன மாதிரி கோவம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரு சீனோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதனோட கண்டினியூஷன் எபிசோட் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். உங்களுக்கு யாராவது எதாவது கேட்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, பாய்.